ஃபஸ்ட்டு ஒருத்தங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சுன்னா என்னாச்சு, நார்மல் டெலிவரியா சிசேரியனா, டெலிவரி ஆனால் அதானே ஃபஸ்ட்டு யார் பார்க்க வந்தாலும் கேட்கறது உண்டு. ஆனால் நிறைய பேருக்கு என்ன தெரிய மாட்டேங்கிறதுனா, டாக்டர் சிசேரியன் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியல ஆனால் எமர்ஜென்சியாக சிசேரியன் பண்ணிட்டாங்க, இல்லை காரணம் இதுதான் காரணம்னு சொல்லி சிசேரியன் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப சில பேருக்கு தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நான் நிறைய கிளாரிட்டி கொடுக்க போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. எதனால, எந்த காரணத்துக்காக நாங்கள் சிசேரியன் பண்ணுறோம் இதை நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த சிசேரியன்னால வர அட்வான்டேஜஸ், அதாவது அந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு நார்மல் டெலிவரியை தவிர சிசேரியன் தான் முக்கியம், அந்த டெலிவரி பண்ணாதான் தாய்க்கும் குழந்தைக்கும் நல்லது அப்படின்னு எடுக்கிற முடிவு எதுனால நம்ம இதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காரணம், எல்லாருக்கும் குழந்தை வந்து நார்மல் பொசிஷன்றது எல்லாருக்குமே தெரியும், தலை கீழே இருக்கணும், அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும். எதுக்காக தலை கீழே வரணும்? தலையால் தான் நிறைய ப்ரெஷர் போட்டு உள்ளே போக முடியும், அம்மாவோட இடுப்பெலும்புக்குள்ளே போக முடியும். அண்ட் ப்ரெஷர் போட்டு இடுப்பெலும்புக்குள்ளே போகும்போது ஒன்ஸ் தலை வந்துடுதுன்னா ரெஸ்ட் ஆஃப் த பாடி வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு நார்மல் டெலிவரி ஆகணும்னா குழந்தையோட தலை ஹேஸ் டு பி த ப்ரெசன்டிங் பார்ட், கரெக்டா? அப்படி இல்லை, அதோட ஆப்போசிட் ஆச்சு அப்படின்னா தட்ஸ் கால்ட் அ ப்ரீச் ப்ரெசன்டேஷன். ப்ரீச் ப்ரெசன்டேஷன்னா என்ன? தலை மேலே இருக்குது, அம்மாவோட வயிற்றுல குழந்தையோட தலை மேலேயும் கால் கீழே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண முடியாது? இன்னமும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி அதுதான். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, முந்தி காலத்தில், இப்போ நான்லாம் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி, நாங்களாம் 10 வருஷம் முன்னாடி பிஜி படிக்கும் போது நாங்கள் ப்ரீச் டெலிவரிஸ் பண்ணியிருக்கோம். பட் பண்ணாததில்லை. ஒரு பேஷண்ட் லேபரில் வந்தாங்க, ஆப்வியஸ்லி குழந்தையோட கால் வெளில தெரியறது அப்படின்னா அது புஷ் பண்ணிட்டு சிசேரியன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். பட் ஏன் வந்து எலெக்டிவாக ஒரு ப்ரீச்னு ஒரு குழந்தை உக்காந்துட்டு இருக்கு அப்படின்னா எதுக்கு சிசேரியன் பண்ணுறோன்றதுக்கு காரணம் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ரெண்டு விதத்தில் அதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஒன்று அம்மா சைடில், இன்னொன்று குழந்தை சைடில். இப்போ ப்ரீச்சாக இருக்கும்போது என்னாகும்? குழந்தை கால் வெளில வந்துடும், கர்ப்பப்பை வாய் பாதி தான் திறந்துருக்கும், அதில் ப்ரெஷர் போடுறதுக்கு தலை மாதிரி எந்த ஸ்ட்ரக்சரும் கிடையாது, ஏன்னா இடுப்புன்றது ரொம்ப சாஃப்ட் இல்லையா? ஸோ கால் வந்துடுத்து, இடுப்பு வந்துடுது அப்படின்னா நம்ம வந்து குழந்தையோட ஆஃப்டர் கம்மிங் ஹெட்னு சொல்லுவோம். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஆர் த மோஸ்ட் ப்ராடஸ்ட் பார்ட். அந்த குழந்தைய நார்மலாக டெலிவரி பண்ணுறது ரொம்ப கடினம். அதுவுமே அந்த குழந்தையோட வெயிட் வந்து 2.5 கிலோ இல்லை 3 கிலோக்கு மேலே போயிடுதுன்னா ப்ரீச் முதல்ல கை கால் ஈஸியாக வந்துடும். ஷோல்டரையும் ஹெட்டையும் டெலிவரி பண்ணும் போது குழந்தையோட நெக், இந்த கிளாவிக்கில் இந்த போன், காலர் போனுன்னு சொல்லுவோம், இந்த போன் இல்லை கை போன் அதெல்லாம் ஃப்ராக்சர் ஆக வாய்ப்புகள் உண்டு. 1 டியூரிங் த டைம் ஆஃப் டெலிவரி. செகண்ட், இங்கே நிறைய நரம்பு போயிட்டு இருக்கு, நம்ம கழுத்துலையும் சரி இல்லை கை இதுலேயும் சரி, அந்த நரம்பும் கட் ஆகிறதுக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அண்ட் ஹெட்டு டெலிவரி பண்ணும்போது நம்ம டேர்ன் பண்ணி நம்ம காலை இப்படி போட்டு நம்ம டேர்ன் பண்ணும் போதும் நிறையா இன்ஜுரிஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீச் இதெல்லாம் வந்து குழந்தை சைட்லேருந்து பார்க்குறது. அம்மாவுக்கு என்ன, இந்த மாதிரி நம்ம டெலிவரி பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த கட் ஆகட்டும், அதாவது எபிசியோட்டமி நாங்கள் ஒரு நார்மல் டெலிவரி கொடுப்போம், நிறைய லாசரேஷன்ஸ், ப்ளீடிங் நடலாம். ஏன்னா இது ஆப்வியஸ்லி நம்ம நிறைய மேனிப்புலேட் பண்ணும்போது ப்ளீடிங் எக்ஸசிவாக ஆக வாய்ப்புகள் உண்டு. அண்ட் போஸ்ட் டெலிவரி அம்மாவுக்கு இதனால அனீமியா அண்ட் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 காரணத்தினால தான் ஒரு பெரிய ரிசர்ச், அதுக்காக அந்த ட்ரையலுக்கு பேர் டேர்ம் ப்ரீச் ட்ரையல்னு பேர். அதாவது ப்ரீச்சில் இருக்கிற குழந்தைங்க பாதி பேரை வந்து நார்மல் டெலிவரிக்கு அலோவ் பண்ணாங்க, பாதி பேரை சிசேரியன் பண்ணாங்க. அதோட ரிசர்ச் டேட்டா ப்ரூவ் பண்ணி சொன்னது, நார்மல் டெலிவரிக்கு நம்ம அலோவ் பண்ணும் போது எக்கச்சக்கமான காம்ப்ளிகேஷன்ஸ் போத் மதருக்கும் பேபிக்கும் வரும். அதனால இனிமே நீங்கள் டேர்ம் ப்ரீச், அதாவது ப்ரீச் ப்ரெசன்டேஷன், ஒரு குழந்தை உக்காந்துட்டு இருக்கு, அதுவும் நேர மாதத்தில் உக்காந்துட்டு இருக்குன்னா அவங்களுக்கு ட்ரையல் கொடுக்காதீங்க அப்படின்னு அந்த ட்ரையல் ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே எலெக்டிவ் சிசேரியன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வேணும், ஏன் உங்கள் டாக்டர் வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷனாக சிசேரியன் பண்ணுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது காரணம், நஞ்சு கொடி கீழே இருக்குது. நஞ்சு கொடினா பிளசண்டா, ப்ரீவியானா அது கர்ப்பப்பை வாய்க்கிட்ட கீழே இருக்குது. இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு கர்ப்பப்பை வாய் டெலிவரி டைம் போது, நார்மல் டெலிவரி டைம் போது கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகும் இல்லையா? ஓப்பன் ஆகும் போது நஞ்சு கொடி அந்த கர்ப்பப்பை வாய் மேலே இருந்தாலோ அது கீழே அதோட ஒட்டிட்டு இருந்தாலோ எக்ஸசிவாக ப்ளீடிங் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நஞ்சு கொடி பிரிஞ்சிடும். நஞ்சு கொடின்றது டெலிவரிக்கு அப்புறம் தான் பிரியணும். அதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிருது அப்படின்னா ப்ளீடிங் வர ஆரம்பிச்சுன்னா குழந்தைக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் சரியாக போகாது, குழந்தையோட ஹார்ட் பீட் டிப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவும் எலெக்டிவாக சிசேரியன் நடக்கும். இதுவுமே
நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ளீடிங் அதிகமாக ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும், அதனால அனிமியா வரும் அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படும், ப்ளஸ் பேபியோட ஹார்ட் பீட்டும் டிப் ஆகும். ஸோ அதனால உங்களோட நஞ்சு கொடி நிற மாசத்துலேயும் மேலே போகாமல் கீழே இருந்ததுன்னா, நான் சொல்றது 8, 9, 10 மாதம் நிற மாசத்துலேயும் நஞ்சு கொடி கீழே இருந்தது, டெலிவரி கிட்ட வரும்போது இருந்ததுன்னா சிசேரியன் உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 ரீசன்ஸ் நல்ல கிளியராக தெரிஞ்சு போச்சு. மூணாவது ரீசன் என்ன? இப்போ குழந்தையோட உடம்போ இல்லை தலையோ ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை குழந்தை வந்து ஒரு 3.5 கிலோ 4 கிலோக்கு மேலே இருக்குமா, உங்களுக்கு சுகர் இருக்குது, இல்லை உங்களோட ஜெனட்டிக் டெண்டன்சியே இஸ் டு ஹாவ் அ பிகர் பேபி அப்படின்னா அம்மாவோட இடுப்பு எலும்பு பார்ப்போம். அண்ட் அம்மாவோட ஹைட்டும் ரொம்ப முக்கியம். ஏன் ஹைட் ரொம்ப முக்கியம்? ஏன்னா ஒரு அம்மா வந்து ஒரு 4.5 அடி இல்லை 5 அடிக்கு கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இடுப்பெலும்பும் நேரோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி 4 அடி 4.5 5 அடிக்குள்ளே இருக்கிற அம்மாவுக்கு ஒரு குழந்தை வந்து 3.5 கிலோ இல்லை 4 கிலோ இருந்தால் ஆப்வியஸ்லி அந்த இடுப்பெலும்புக்குள்ளே அந்த குழந்தையோட தலை கீழே போகாது. தலை கீழே போகலை இல்லை தலை இறங்கலை அப்படின்னா என்னதான் வலி வந்தாலும் தலை இறங்காத போது கொடி சுற்றிருக்கோ கொடி சுத்தலையோ அந்த மாதிரி தலை இறங்காத போது ஆப்வியஸ்லி நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண முடியாது. ஸோ அம்மாவோட இடுப்பெலும்புக்கும் குழந்தையோட தலை சைஸும் ரெண்டும் ஒட்டு போகலை இல்லை அப்படின்னா செஃபலோபெல்விக் சிபிடின்னு சொல்லுவோம். இந்த செஃபலோபெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷனா குழந்தையோட தலை பேர் செஃபாலிக், ஸோ அது தலைனா செஃபலோ, பெல்விக்னா அம்மாவோட இடுப்பெலும்புக்கு பேர் பெல்விஸ். ஸோ இது ரெண்டும் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருந்தது, அதாவது கரெக்டான சைஸில் ரெண்டும் இல்லை, ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்தது அப்படின்னா உங்கள் டாக்டர் நிறைய நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க, டெஃபினட்டாக சிசேரியன் பண்ணுவாங்க. இது வந்து குழந்தை லேபர்லேயும் இதே நடக்கலாம். ஏன்னா நிறைய பேர் லேபரில் போவாங்க, இது வந்து 5 அடி 6 அடி இருந்தால் கூட லேபரில் போகும்போது குழந்தையோட தலை கீழே இறங்கலைனாலும் இல்லை உங்கள் கர்ப்பப்பை வாய் நிறையா இன்டியூஸ் பண்ணி நிறையா மெடிசின்ஸ் கொடுத்து நல்ல பெயின் வந்தும் உங்கள் கர்ப்பப்பை வாய் திறக்கலை, தலை சரியாக ஃபுல்லாக இறங்கலை அப்படின்னா கூட இந்த ரீசனுக்காக எமர்ஜென்சியாகவும் சரி இல்லை எலெக்டிவாகவும் சரி சிசேரியன் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம 3 ரீசன்ஸ் பார்த்துட்டோம். நாலாவது ரீசன் என்ன? இப்போ வந்து நம்ம இப்போ லேபரில் இருக்கீங்க, ஆக்டிவாக நல்ல பெயின் வருது, எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் டாக்டர் சொல்லிட்டாங்க நல்ல பெயின் வருதுமா, யூட்ரஸ் மவுத்தும் நல்லா ஓப்பன் ஆகுது, தலையும் இறங்கி வருது, நம்ம கண்டிப்பாக வி கேன் வெயிட், நம்ம நார்மல் டெலிவரி ஆகுமான்னு சொல்கிற நேரத்தில் நல்ல ஆக்டிவ் லேபர் ஆகும்போது பனிக்கூடம் யூஸ்வலாக நாங்கள் ரப்சர் பண்ணுறது உண்டு. சப்போஸ் உங்களுக்கு தானாகவே ரப்சர் ஆகலை அப்படின்னா, அப்படி பனிக்கூடம் ரப்சர் பண்ணும்போது அந்த ஃப்ளூயிட், அதாவது லைக்கர் உமிநீர் வந்து கிளியராக இருக்கணும். ஒரு கிளியர்னா ஒரு வெறும் தண்ணி இல்லை இளநீ அந்த கலரில் இருக்கணும் லைக்கர். அதுவே அந்த கலரே இல்லாமல் க்ரீன் கலர்லேயோ இல்லைனா வந்து ப்ரௌன் கலர்லேயோ இல்லை டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி இல்லை ரெட் கலர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா குழந்தை உள்ளுக்குள்ளேயே மோஷன் போயிடுதுன்னு அர்த்தம். அண்ட் அப்போது குழந்தையோட ஹார்ட் பீட் டிப் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் ஹார்ட் பீட் டிப் ஆகும் போது எந்த டாக்டருமே வெயிட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எவ்ரி டைம் பேபியோட ஹார்ட் பீட் டிப் ஆகுது அப்படின்னா பேபிக்கு இப்போ ஒரு ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ். ஃபீட்டஸ்னா குழந்தை, டிஸ்ட்ரெஸ்னா ரொம்ப கஷ்டப்படுறது. ஸோ அந்த டைமில் யாருமே வெயிட் பண்ணி நார்மல் பண்ணலாம்னு சொல்லி வைக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக இப்போ நம்ம 4 முடிச்சிட்டோம். 5th காரணம், இதுதான் ரொம்பவே காமனாக எடுக்கிற ரீசன். எல்லா பேஷண்ட்ஸும் எங்ககிட்ட வந்து கேட்கறது ப்ரீவியஸ் சிசேரியன் ஆகிடுது, இப்போ நான் நெக்ஸ்ட் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண முடியுமா, தட் இஸ் வஜைனல் டெலிவரி ஆஃப்டர் அ சிசேரியன் செக்ஷன் இல்லை VBACன்னு சொல்லுவோம். நான் எதுக்காக இந்த இந்த 5 இண்டிகேஷன் நான் பேசுகிறேன்னா, ப்ரீவியஸாக ஒன்றும் இல்லை, நான் ஒரு சிசேரியனை பற்றி பேசலை, இதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நான் பேசுறது ப்ரீவியஸாக 2 சிசேரியன்ஸ், 2 சிசேரியன் இல்லைனா கர்ப்பப்பையில் ஏதான ஒரு ஆப்ரேஷன், தட் இஸ் ஃபைப்ராய்டு எடுக்கிறது பேர் மயோமெக்டமி, அந்த மாதிரி ஸ்கார் ஆல்ரெடி உங்கள் கர்ப்பப்பையில் 2 முறை சிசேரியன் பண்ணாலும் சரி இல்லை மயோமெக்டமி ஸ்கார் இருந்தாலும் உங்கள் டாக்டர் VBAC கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது ப்ரீவியஸ் 2 சிசேரியனுக்கு. இதுவே ப்ரீவியஸ் ஒரு சிசேரியன் இருக்கிறவங்களுக்கு VBAC பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ இன்னும் ஒரு அப்கமிங் வீக்ஸில் உங்களுக்கு நான் பண்ண தான் போகிறேன். ஸோ அதில் நம்ம VBAC பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஏன் நான் ஆக்சுவலி இந்த லாஸ்ட் இண்டிகேஷன் நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் சொல்கிறேன் ஏன் ப்ரீவியஸ் 2 சிசேரியன் இல்லைனா ஒரு ஸ்கார் இருக்கும் போது நம்ம வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்கள் கர்ப்பப்பையில் 2 தழும்பு இருக்குது. அந்த 2 தழும்பும் நார்மலாக கர்ப்பப்பை இருக்கிறத ஒரு கம்பேரிட்டிவாக ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு கர்ப்பப்பையில் 2 தழும்பு இருக்கிறவங்களுக்கும் ஒரு லேபர் கண்ட்ராக்ஷன் வரும்போது அந்த கர்ப்பப்பை 2 தழும்பு இருக்கிற போது அது எக்ஸ்பேண்ட், இப்போ கண்ட்ராக்ஷன்னா
கண்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த தழும்பு ஸ்ட்ரெச் ஆக வாய்ப்புகள் உண்டு. அந்த தழும்பு வீக் ஆகி இட் கேன் கிவ் அவேனா வெடிச்சிடலாம். அப்போ அந்த ஸ்கார் ரப்சர் ஆயிடுத்து அப்படின்னா அது ஒன்று ஃப்ரெஷ் ப்ளீடிங் அம்மா கிட்டேருந்து வரதை பார்ப்போம். அம்மாவோட ஹார்ட் பீட் டிப் ஆகலாம், பிபி கம்மியாகலாம். வர்சஸ் குழந்தைக்கு கம்ப்ளீட்டாகவே ஹார்ட் பீட் ரொம்பவே டிப் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த காரணங்களால தான் ப்ரீவியஸ் 2 சிசேரியன்ஸ் இல்லை வேறு எதான சர்ஜரிஸ் யூட்ரஸில் பண்ணியிருக்கு அப்படின்னா அவங்களுக்குமே நார்மல் டெலிவரி பிளான் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக எலெக்டிவாக சிசேரியன் பண்ணிடுவோம். ஸோ ஐ திங்க் இந்த ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு சிசேரியன் ஆயிருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சிசேரியன் ஆயிருந்தாலோ இதில் ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக ரொம்பவே காமனாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ திங்க் திஸ் வீடியோ வுட் ஹவ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. இனிமோ டவுட்ஸ் இருக்கவங்க, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, உங்கள் மோட் ஆஃப் டெலிவரி பற்றி பயப்படாதீங்க. ஏன்னா உங்கள் டாக்டர், உங்கள் மகப்பேறு மருத்துவர், இப்போது ஃபீட்டல் மெடிசன் கன்சல்டன்ட் இல்லை நான் ஆகட்டும் இல்லை உங்கள் மகப்பேறு மருத்துவர் ஆகட்டும், கண்டிப்பாக உங்கள் நலனுக்காகவும் உங்கள் குழந்தையோட நலனுக்காக மட்டுமே நார்மல் டெலிவரியா சிசேரியன் டெலிவரியான்னு டிசைட் பண்ணுறது உண்டு. அந்த ட்ரஸ்ட் மட்டும் உங்கள் டாக்டர் மேலே வைங்க. கண்டிப்பாக ஒரு ரீசன் இல்லாமல் யாருமே சிசேரியன் பண்ண மாட்டாங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் இதில் வேறு எதானா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் டூ கமெண்ட். வி வில் ட்ரை டு மேக் another வீடியோ ஆன் தட் சூன். விபேக் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அந்த டாப்பிக்கை நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். தேங்க்யூ. See you all in the next video soon.